காரைக்குடியில் பார்க்குற 3வது வெஜ் ரெஸ்டாரண்ட் ஜெய்னிகா. ஸோ கூகுள் ரிவ்யூ இதுக்கு தான் நல்லா இருந்தது. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணலான்னு இப்போ வந்திருக்கோம். போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இனிமே வந்து கூட்டம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ஹோட்டல் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம 3rd ஹோட்டல் இது ட்ரை பண்ணுறோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி க்ரௌடட், நல்ல க்ரௌட் இருக்குது. அண்டு டேபிள்ஸும் இருக்குது இப்போதைக்கு நம்மளுக்கு போய் அலாக் பண்ணுறதுக்கு. போவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெனு கார்டே வந்து இந்த ஸ்கேனர் தான், ஸ்கேன் பண்ணி தான் மெனு பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது ஃபுல் மீல்ஸ். இங்கே வந்து ஒரு அன்லிமிட்டெட் டாலி 140 rupees per plate. நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் பார்க்கலாம், இங்கே நிறையவே கொடுக்குறாங்க. இதுவே ஆக்சுவலாக நல்லா ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கேர்ட் அண்ட் அப்பளம் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கினா காசு, மற்ற எல்லாமே ஃபில்லிங்ஸ் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க கேட்குறப்போ. அண்ட் சர்வீஸுமே பார்த்திங்கன்னா நல்லா குயிக்காக வந்துடும், ஒரு 5 minutes கூட வெயிட் பண்ண வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு மசால் வடையோட. நல்லா மசால் வடை ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பாக சூடாக இருந்துச்சு. பார்க்கலாம் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னு. உள்ள வெங்காயம் பருப்பு எல்லாமே கரெக்டான காம்பினேஷனில் வச்சுருந்தாங்க. அண்டு மசால் வடைக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம மற்ற லஞ்சை. ஸோ ஒரு சின்ன பருப்பு, அப்புறம் ஸ்வீட், கேர்ட், அதுக்கப்புறம் வந்து 2 பொரியல் வைக்கிறாங்க, கத்திரிக்காய் பொரியல் அண்ட் பீட்ரூட் பொரியல். அங்கே போகும்போது அதே மாதிரி கூட்டு அப்புறம் அவியல் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் காரக்குழம்பு. இங்கே காரக்குழம்புல வந்து கொண்டைக்கடலை போட்டிருந்தாங்க. அது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி. அப்புறம் சாம்பார், ரசம், ஊறுகாய், அது ஸ்டாண்டர்டான விஷயம். அதே மாதிரி சொன்னது தான், இந்த இடத்துல வந்து சர்வீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரைஸ் எது கேட்டாலும் டக்குன்னு பண்ணுவாங்க. அதே போல் லிமிடெட் மீல்ஸ் பார்த்திங்கன்னா அது பிஸ்னஸ் லஞ்ச் ஆர் குவிக் லஞ்ச்னு சொல்கிறாங்க. இது வந்து 100 per plate. ஆனால் லிமிட்டெட் ஒரு ஸ்வீட் கேசரி, சாம்பார் சாதம், புளி சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம். இது தான். அப்புறம் நம்ம குரூப்பாக போனதுனால நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணோம். அண்டு புலாவ் அண்ட் நூடுல்ஸ். ஏன்னா எல்லாருமே மீல்ஸ் ப்ரிஃபர் பண்ணல. பட் ஒரு குட் திங் இங்கே எல்லாமே கிடச்சிட்டு அந்த நேரத்துக்கு, மீல்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புலாவும் நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. பாஸ்மதி ரைஸ் இல்லை, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அந்த அரோமா நல்லா இருந்துச்சு. நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்ல மிக்ஸ், அது நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இட்ஸ் மோர் லைக் எ பீஸ் புலாவ், வெஜிடபிள் புலாவ்னு சொல்கிறத விட. பட் குட்டு தான். அதே மாதிரி கோபி மஞ்சூரியனும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அண்டு நல்லாவே கோபி ஃப்ரையாக இருந்துச்சு. சில ஹோட்டலில் வந்து அந்த கோபி அவ்வளோவா வேகாது, பட் இங்கே இட்ஸ் எக்ஸலண்ட். பட் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி தான், அதனால நம்ம கேர் எடுத்து தான் சாப்பிட்ணும். பட் எனிவேஸ் டேஸ்ட் வாஸ் வெரி குட். அதே போல் அடுத்து ஆர்டர் பண்ணது மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். அண்ட் மஷ்ரூமும் நல்லா வெந்துருந்துச்சு. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதர் வெஜிடபிள்ஸ் அண்டு கொஞ்சம் பெப்பரோடு வந்து தூக்கலாக போட்டிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் இட் இஸ் எக்ஸலண்ட். அப்புறம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், இந்த காஷ்மீரி நான் தான் ஒரு டெசர்ட் மாதிரி வாங்கலான்னு நினச்சேன். யூஸ்வலாக ஹனி போடுவாங்க, ஆனால் இந்த இடத்துல ஜாம் போட்டிருக்காங்க. எனிவேஸ் இட்ஸ் ஓகே, வி கேன் மேனேஜ். டெஃபினெட்லி பியூர் வெஜிடேரியன்ஸ் இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணலாம். நிஜமாவே நல்லா இருக்குது. திருப்பியும் சொல்லணும், இந்த லொக்கேஷன், இந்த நேம் போர்ட் பார்க்கலாம். இது காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 kilometers. பட் இந்த லெஃப்ட்டில் வந்து 100 meters நடந்தால் காரைக்குடி பஸ் ஸ்டாப் வந்துடும். ஸோ இது பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வெஜிடேரியன்ஸாக வரவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.